ஏப்ரல் 9ஆம் தேதி புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயிடம் வாக்குமூலம் அளிக்கச் செல்லும் வழியில் பெண் ஒருவர் காணாமல் போனது மர்மமாகவே உள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணியிலிருந்து அவரை காணவில்லை என புகார் கிடைத்திருப்பதை கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா உறுதிப்படுத்தினார். ஏற்கனவே சில முறை MACCயிடம் வாக்குமூலம் அளித்துள்ள 42 வயது அப்பெண் ஏப்ரல் 9ஆம் தேதி வராமல் போனதை MACCயும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதையடுத்து MACC அதிகாரிகள் காணாமல் போன பெண்ணின் வழக்கறிஞர் உள்ளிட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் துணையோடு அப்பெண்ணை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக டத்தோ ருஸ்டி கூறினார். பமேலா லிங் ஹுவே என அடையாளம் கூறப்பட்ட அப்பெண் சம்பவத்தன்று பிட்டாலிஞ்சயாவில் உள்ள தனது வீட்டிலிருந்து ஹெய்லிங் காரில் புத்ராஜயா MACC தலைமையகம் கிளம்பியுள்ளார். எனினும் அவரை வழிமறித்து தங்களை MACC அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் மூவர் அப்பெண்ணை கடத்திச் சென்றதாக உள்ளூர் செய்தி ஊடகம் ஒன்று முன்னதாக தகவல் வெளியிட்டிருந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.